வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தி கோட் லைஃப், ஆடு ஜீவிதம். ஆடு ஜீவிதம் படத்தினுடைய டைரக்டர் பிளெஸி அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க பிருத்திவிராஜ் சுகுமாரன் மற்றும் அமலா பால் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுனில் குமார் கே அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா இது வந்து நஜீப் அப்படின்றவங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்காக போன இடத்துல அவங்கள அடிமைகளாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து அவர் தப்பிச்சு வெளியில் போய் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டு கடைசியாக சொந்த நாட்டுக்கு திரும்பினாரு அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக படமாக எடுக்காமல் பெஞ்சமின்றவங்க இந்த உண்மை சம்பவத்தை தழுவி நாவல் வந்து எழுதியிருந்தாங்க ஆடு ஜீவிதம்ன்ற பெயரில். ஸோ அந்த நாவலை தழுவி தான் இப்போ இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒன்லைன் ஸ்டோரியை தொடர்ந்து இதில் நஜீப்ன்ற கேரக்டரில் வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய துணைவியாராக தான் அமலா பால் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு கல்ஃப் கண்ட்ரிக்கு. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த ஒரு பயணம் தான் நீண்ட பயணமாக கடைசியாக அவர் வெளிநாட்டிலேருந்து எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தாருன்றது தான் படத்தினுடைய கதை. அண்ட் படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் நிஜமாக நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய உள் மனசு அப்படியே குலுங்குது, அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்க சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு சுச்சுவேஷன் தான். அண்ட் இதில் நடிக்கலை வாழ்ந்து இருக்கிறாரு பிருத்திவிராஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்ப அழகாக பார்த்துருக்கிறாரு. ஸோ ஏன்னா இந்த படத்தினுடைய ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணது அப்படின்றதுனால இந்த படத்துக்கான அந்த டெசர்ட்ல போய் எடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் கிடைக்கல. ஐ மீன் அங்கே சஹாரா பாலைவனத்தில் எடுக்காம ஜார்டன்ல போயிட்டு அங்கே போய் அவங்க கரெக்டாக தத்ரூபமாக அந்த கேரக்டரைசேஷனை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இங்கேயே லோக்கல்லையே அதை பண்ணி அந்த ஒரு ஃபீலை கொண்டு வர முடியாமல் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பக்காவாக அவங்க அதுக்கான எஃபர்ட் அதிகமாகவே போட்டிருக்காங்க. அதாவது விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் எல்லாம் ப்ளூ மேட்டில் க்ரீன் மேட்டில் அப்படி எடுத்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த கேரக்டருடைய கஷ்டங்களை காட்டியிருக்கிறாங்க. அண்ட் நிஜமாலே ஒருத்தர் ரொம்ப நீண்ட காலமாக குளிக்காமல் கொல்லாமல் அவர் வந்து சாப்பிடாம தண்ணி கிடைக்காம இருந்தார்னா அவருடைய ஃபேஸ் அண்ட் அவருடைய எமோஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவ்வளவு அமேசிங்காக நடித்து காட்டியிருக்கிறாரு பிருத்திவிராஜ் அவர்கள். அண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸி அவங்களுடைய மேக்கிங் ஸ்டைலே ரொம்பவே யூனிக்கான ஒரு ஸ்டைல். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ண ஒரு டைரக்டர். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஆஸ்கரே கிடைக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்துக்கான கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷனையும் வந்துட்டு டைரக்டர்லேருந்து ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியன் க்ரூ மெம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய உயிரோட்டத்தை கொடுத்துருக்கிறது நம்மளுடைய ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை. அவங்க கஷ்டப்படக்கூடிய அந்த வலியை அழகாக அவளுடைய பிஜிஎம்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெயின் அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ படம் வந்து பற்றி சொல்லணுன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கான ஒரு படமாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நிறைய கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நிஜத்தில் அவர் எப்படி வந்து வாழ்ந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கான ஒரு மூவி. ஸோ அந்த 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து பார்க்குற விதமாக தான் இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குது. அண்ட் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாந்த் அவருடைய வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதே போல் அமலா பால் அவங்களுக்கான கேரக்டரை வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அழகாக காட்டியிருக்கிறாங்க. எடுத்ததும் படத்தினுடைய ஃபுல் எமோஷனை வந்து நஜீப் மட்டுமே வச்சு போகிற விதமாக இருக்குது. பட் அவ்வளோ பெரிய ஒரு எமோஷனை ஃபஸ்ட்டே காட்டாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக காட்டும் போதும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதும் இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், லைவ்லியான அந்த மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் கேரளாவில் அதாவது மலையாள படங்கள்ல எப்பவுமே இருக்கும். அதே போல தான் இந்த படத்திலையும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்குது. பட் எனிவே இந்த திரைப்படத்தை பார்க்க போகிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப் வந்து
நீங்க ரொம்ப பேஷண்டா இருந்து பார்க்கக்கூடிய படமா தான் இருக்குது. ஆனா இந்த படத்த நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா, "அப்பா! என்ன மாரியான ஒரு மூவி எடுத்திருக்கிறாங்கன்ற" ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு குடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்துல தான் நம்ப வந்து அப்படியே பார்க்கும்போதே அதனுடைய வலிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவ்ளோ சுமந்துகிட்டு வர மாதிரியா தான் இருக்கும். ஸோ மொத்தத்துல ஆடு ஜீவிதம் படத்துல வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள். அண்ட் அதுக்கு பக்கபலமா படத்தினுடைய டைரக்டர் இருந்திருக்கிறாரு. மொத்தத்துல இந்த திரைப்படத்த இந்த வீக்கெண்ட் திரையில போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.